எல்லா பெண்களும், எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட். அத விட முக்கியமா, எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட். டாக் இட் ஈஸி. இத சொல்றதுனால என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த ஷோவ பார்த்து முடிங்க. ஊர் சென்னை தான். பொறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பிரச்சனை சொல்ல முடியாது. லாஸ். அது வந்து பெரிய லாஸு. என்னோட ஹஸ்பண்ட் லாஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி தவறிட்டாரு. அதுதான் ப்ராப்ளம். அத தொடர்ந்து தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 20 இயர்ஸ்ல. எனக்கு 20 வயசு. நான் 12த் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப. ஹாஃப் இயர்லிலாம் முடிஞ்சுச்சு. நாங்க 2 பேரும் ஒரே ஏரியா. அவரு எங்கன்னு பார்த்தாருலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் கொஞ்சம் நல்லா இதுவா ஹைட் வெயிட்டுமா இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னு நெனச்சுட்டாரு போல இருக்கு. அவரு என்ன விட 7, 8 வயசு பெருசு. அதுக்கப்புறம் எனக்கு அது அப்ப தெரியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆமா. நான் வந்து இங்க கோபாலபுரம். சர்ச் பாக்கிட்ட. கோடம்பாக்கம்லேருந்து பஸ்ல போவோம். காலையில. ஆரம்பத்துல எனக்கு தெரியல. அவரு என்ன ஃபாலோ பண்றாருலாம் எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் சொல்றது 95, 96லலாம் வந்து இந்த பஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். நாங்க போற பஸ்ல வந்து ரெசிடென்சி காலேஜ், நியூ காலேஜ் நெறைய அப்பலாம் தெரியும்ல உங்களுக்கு. பயங்கரமா சைட் அடிப்பாங்க. நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, 10 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 15 நாள் கண்டுக்கலன்னா போயிடுவாங்க. ஒரு ஒரு மேக்ஸிமம் 1 மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அப்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனாலும் எங்க டீச்சர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. "என்ன இப்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான்னு." எனக்கு புடிக்கும். நான் அதனால ட்ரெஸ் பண்றேன். அந்த ஜடை எனக்கு நெறைய முடி நீட்டு. மடிச்சு கட்டினா இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். அதையே அவ்வளோ அழகா தலவாரிட்டு போவேன். கிண்டல் பண்ணுவாங்க ஸ்கூல்லலாம். நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது. ஃபாலோ பண்ணா வருவாங்க, போவாங்க. 10 நாள் வருவாங்க, 15 நாள் வருவாங்க, வீடு வரைக்கும் வருவாங்க, ரோடு வரைக்கும் வருவாங்க, பஸ் வரைக்கும் வருவாங்க. இவரு வந்து 6 மாசம் வந்தாரு. ஆனா, மத்த பசங்கலாம் வந்து வந்து லெட்டர் குடுப்பாங்க. ரத்தத்துல லெட்டர் எழுதி கையில குடுத்துட்டு போவாங்க. நாங்க உள்ள வந்து கோபாலபுரம்லேருந்து கிரவுண்ட்லேருந்து சர்ச் பஸ் ஸ்டாண்ட் நடந்து வர்றது வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸு. கலைஞர் வீடு அதெல்லாம் தாண்டி வரணும். அந்த அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வர வரைக்கும் 4 செட்டு பசங்க வெயிட் பண்ணுவானுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பசங்க நிப்பானுங்க. அதெல்லாம் ஒரு மாரி பாசிங் கிளவுட்ஸ் மாரி இருக்கும். கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்ச நாள் போயிடுவாங்க. அப்ப ஸ்கூல் தானே படிக்கிறோம். ஒண்ணும் பெருசா தெரியாதுல்ல. சும்மா ஜாலியா தான் இருக்கும். நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க கூட வந்தா எல்லாம் அவன் அவன் வந்து லெட்டர் குடுக்குறான்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் இவர் வந்து பேசவே மாட்டாரு. கிட்ட வந்து அப்ரோச் பண்ணதே இல்ல. வருவாரு. யாருக்கு வராருன்னு தெரியாது. நான் ஏறுற பஸ்ல அவரு ஏற மாட்டாரு. அடுத்த பஸ்ல ஏறி பின்னாடி வருவாரு. அவர் கூட ஒரு 3 பசங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாரி சாயங்காலமும் வந்து நிப்பாரு. அதே பஸ் ஸ்டாண்ட்ல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அவரு எனக்காக தான் வராருன்னு. யாருக்காக வராருலாம் எனக்கு தெரியாது. யாருக்காகவோ வராங்க. ஒரே டைம்ல வராங்க. நெறைய பேர் அந்த மாரி மூவ் ஆவாங்க. ஒரே பஸ் டிராவல் பண்றவங்கலாம். ஒரு நாள் ஃபைனலா ஒரு 6 மாசம் முடிய போது. ஹாஃப் இயர்லிலேருந்து ஸ்கூல் முடிய போது. தைரியம் வர வச்சுட்டு வந்துட்டாரு. எங்க வீட்டு ஸ்ட்ரீட் போறதுக்கு முன்னாடி வந்து சொல்றதுக்கு வந்தாரு. அவருக்கு பாவம் தைரியமே இருக்காது. அந்த மாரிலாம் சர்ப்ரைஸ் பண்றது தெரியாது. ரொம்ப வெள்ளந்தி. என்ன சொன்னாலும் நம்புவாரு. நான் சொல்றது தான் அவருக்கு. அப்போனா இன்னும் இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்றது. அதுக்கு முன்னாடி அவரு விவரம் தெரியாது. அவருக்கு ரொம்ப குழந்த அவரு. கிட்ட வந்து சொல்ல வராரு. என் நேரமா அவர் நேரமான்னு தெரியல. என் கால்ல இந்த செருப்பு அறுந்துச்சு. அதோட போயிட்டாரு. போயிட்டு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. 12த்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. திரும்பி வந்தா எங்க வீட்டு பக்கத்து வீடு. அப்பலாம் நெய்பர் அந்த நெய்பர்ல ஒரு ஆன்டி. அவங்க கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க. "என்னப்பா நீ தானே லவ் பண்ற. நீ போய் சொல்லுப்பா." "இல்ல, இல்ல எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி, அவங்க வந்து என்ட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், "நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. என்கிட்ட இது பேசுறதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எங்க அம்மா, அப்பா தான் டிசைட் பண்ணும்." அவர் வந்து நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுருக்காரு. எங்க பக்கத்து வீட்ல. நான் சொன்னேன், "எங்க அம்மா, அப்பா எங்க அப்பாலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். டெரரு. அதெல்லாம் விட்டுற சொல்லுங்க." அப்படின்னு.
அப்புறமா இன்னொரு பக்கத்துல இன்னொரு நெய்பர். அந்த அண்ணன் கொஞ்சம் அந்த ஏரியால கொஞ்சம் நல்லா பெரிய வாய்ஸு, பாலிடிக்ஸ்லலாம் இருக்காரு. அந்த அண்ணன கூப்ட்டு, "இந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க, நான் அந்த பொண்ண விரும்புறேன்." அப்படின்னு. அந்த அண்ணன் அந்தம்மா இந்த மாரி கேட்குறேன் அப்படிம்பாங்க. "ஐயோ! அண்ணா நீங்க எங்க அம்மாகிட்ட போய் சொல்லிடுங்கண்ணா." அவரு எங்க அம்மாகிட்டலாம் சொல்லல. அப்படியே போச்சு கொஞ்ச நாளு. அ அப்ப காலேஜுக்குலாம் அப்ளிகேஷன் போடணும் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்பவும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து எங்கேயோ எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரேன். தனியா வந்துட்டுருக்கேன். ரோட்ல என்ன மடக்கி அப்ப அவரு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாரு. அதனால அவர எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் எங்க கூட வரும்போது என்னோட ஃப்ரெண்டு என் கூடயே வருவா ஸ்கூலுக்கு. அந்த பொண்ணு என்ன நெனச்சுட்டா, அவளுக்காக தான் அவர் வராருன்னு நெனச்சுட்டு, அவ அவர பாக்கறதுக்காக மெனக்கெட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் அவ வீட்டுக்கு போவா. ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல அவர் யாருக்காக வராருன்ட்டு. அவ நெனச்சுட்டு இருந்தது என்னன்னா, அவளுக்காக தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு, மெனக்கெட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அவரு இருக்கிறாரான்னு தெரிஞ்சு ரிட்டர்ன் அவ வீட்டுக்கு கெளம்பி போவா. அது ஒரு தூரம் அவ வீடு. ஆனா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போணும்னா ரொம்ப தூரம். இருந்தாலும் பரவால்ல, அவர பாக்கறதுக்காகவே அவ வந்துட்டு போயிருந்தா. அதனால நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். "சரிடி அவரு இருக்காரா, நான் பாத்து சொல்றேன்டி, நீ போ" அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா அவரு எனக்கு தான் வந்திருக்காரு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர அனுப்பிச்சு, அ எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கேன். கோயிலுக்கோ எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த இடம் தெரியல. ஆனா போயிட்டு வந்த இடம் தெரியல. ஆனா எந்த இடத்துல நிக்க வச்சு பேசுனாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன வந்து நடுவுல நிறுத்திட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, "சாமி சபரிமலைக்கு போயிருக்காப்ல. 3 நாள் கழிச்சு திரும்பி வந்துருவாரு. நீங்க." ஆக்சுவலா நாங்க அப்ப ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அவரு என்கிட்ட பேசவும் இல்ல. எதுவுமே நடக்கல. டூ பி வெரி ஃபிராங்க்கு கடைசி வரைக்குமே அவரு என்ன நான் லவ் பண்றேன்னு என்கிட்ட அவரு சொன்னதில்ல. நானும் அவர்ட்ட சொன்னதில்ல. ஆனா அந்த லவ் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. வந்து அவங்க ஃப்ரெண்ட் என்ன நிக்க வச்சு சொல்றாரு. "சாமி கோயிலுக்கு போயிருக்காப்படி. 3 நாள் கழிச்சு வந்துருவாரு. நீங்க தேடாதீங்க." அப்படின்னு. ஏங்க நான் எங்கேங்க தேடினேன்? நான் ஏன் தேட போறேன்? அப்படின்னு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளு அதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல. கொஞ்ச நாள்லயே 10, 15 நாள்லயே என்ன வழியில பார்த்து திருப்பதி லட்டு எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்த லட்டு இந்தான்னு. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. எதுவுமே பேசிக்கல. லட்டு குடுத்துட்டு, "நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா லட்டு இந்தா" சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாங்கிக்கிட்டேன். நார்மலா பேசுனோம். அவ்வளோதான். அதுதான் லவ்வு. எங்களுக்கு நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி, "நீ என்ன லவ் பண்றியா? நான் என்ன லவ் அந்த மாரி ஒரு மேட்டர்லாம் நடக்கவே இல்ல. வெளிய போனது, சுத்துனது அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன பார்க்க வருவாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பேசுவோம். போவோம். அவ்வளோதான். அத மீறி எதுவுமே கிடையாது. ஆனா அவ்ளோ லவ் இருந்துச்சு. திடீர்னு வீட்ல ரொம்ப தெரிஞ்சிருச்சு. உடனே டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போயிட்டுருந்தேன் நானு. அப்ப எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் யாரோ பார்த்து இவரு வருவாரு. டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போம்போது கூட ஆம்பள பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரே ஏரியால. போவோம், வருவோம் ஒண்ணா தான். எங்க வீட்ல பார்த்து எங்க அப்பாட்ட சொல்ட்டாங்க. என்ன ஓவர் நைட் தூக்கிட்டு போய் ஊர்ல உட்கார வச்சுட்டாங்க. ஊர்லேருந்து மாப்பிள்ளைலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் 6 மாசம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. இந்த உடனே உடனே எல்லாமே நடக்குது. அப்புறம் எங்க அம்மாகிட்ட ரொம்ப அழுது, "அம்மா எனக்கு அங்கலாம் இருக்க பிடிக்கலம்மா" அப்படி இப்படிலாம் சொல்லி கெஞ்சி கிஞ்சி, "நான் இனிமேல் அவர்ட்ட பேச மாட்டேன்ம்மா, செய்ய மாட்டேன்ம்மா" அப்படிலாம் சொல்லி சண்டைலாம் நெறைய நடந்தது. எங்க அம்மா போய் அவர கூப்பிட்டு சத்தம் போட்டு ஆனா எனக்கு தெரியாது. அவரு சவால் விட்டுருக்காரு. என்கிட்ட தான் அந்த மனுஷன் பேசல. ஆனா எங்க அம்மாகிட்டலாம் பேசியிருக்காரு. "என்னானாலும் உங்க பொண்ண தான் நான் கட்டுவேன்னு" சொல்லியிருக்காரு. எங்க அம்மா அதெல்லாம் என்ட்ட சொல்லல. அவங்க 2 பேரும் எலி பூனையுமா இருப்பாங்க. அப்புறமா இந்த மாரி ஊர்லேருந்து கேட்டு கெஞ்சி கேட்டு வந்துட்டேன். வந்த பிறகு திருப்பியும் தெரிஞ்சுச்சு பேசுறோன்னு. என்னோட பர்த்டே என்னோட பர்த்டேக்கு அவர் வந்து லஞ்சுக்கு போலான்னு சொல்லியிருந்தாரு. நான் வீட்ல ஏதோ சொல்லி ஏமாத்தி லஞ்சுக்கு போயிட்டேன் அவரோட. அப்ப என்ன விஷயம்னா, நாங்க பண்ண தப்பு, நான் வந்து ஒரு குட்டி செயின் போட்டிருந்தேன். அவரு ஒரு பெரிய செயின் போட்டிருந்தாரு. சும்மா ஆசைக்கு 2 பேரும் அந்த செயின மாத்தி போட்டுட்டோம். அதோட வீட்டுக்கு வந்தேன் பாருங்க, எங்க வீட்ல புடிச்சுட்டாங்க. இந்த செயினு எங்கேருந்து வந்தது? யாருது? எப்படி போட்டிருக்கன்னா, இல்ல ஃப்ரெண்டுது இருந்ததுன்னு எங்க அம்மா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அப்படி சேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்களலாம் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. மொத்த பேரும் வந்துட்டாங்க. எனக்கு பயமாயிருச்சு. அவ்வளோதான் நம்மள இன்னியோட திருப்பி தூக்கிருவாங்க இந்த ஊர விட்டு. அப்படின்ட்டு எப்படியோ ஏமாத்தி எங்க பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த அக்கா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா இவர சைலன்ட்டா வர வச்சுட்டாங்க. எல்லாம் ஒரே ஸ்ட்ரீட் தான் நாங்க.
இவர அந்த அக்கா வீட்டுக்கு வர வச்சுட்டு, "ஷர்மி வீட்டுக்கு போச்சுன்னா, திருப்பி வராதுப்பா. நீ என்ன சொல்ற? ஒரே ட்ரெஸ் தான். போட்டிருந்த ட்ரெஸ் தான். என்னப்பா சொல்றன்னாங்க. இந்த மாரி எதிர் எதிர் சோஃபால தான் உட்காந்துட்டு இருந்தோம். "நீ என்ன நம்பி வருவியா?" அப்படின்னு கேட்டாரு. "நம்பி வரியான்னு?" கேட்டாரு. "என் கூட என்ன நம்பி வரியா?" அப்படின்னாரு. நான் ஒண்ணுமே சொல்லல. நான் வரேன்ட்டு அப்படியே போயிட்டேன். போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட போயிட்டேன் நைட் 8:30 மணிக்கு. அப்புறம் 3 நாள் வெயிட் பண்ணோம். எங்க வீட்லலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ வச்சு கல்யாணம் பண்ணிட்டு, திரும்பி வந்தோம். ஆனா, எப்படி நடந்துச்சு? என்ன பண்ணி லவ் பண்ண வச்சாரு? அப்பலாம் எனக்கு தெரியல. நெறைய பேர் ரத்தத்துல லெட்டர் எழுதி குடுப்பாங்க. விடாம பதில் சொல்லிட்டு தான் நீ போணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பசங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு நடுவுல இவரு பேசவே மாட்டாரு. கிரிப் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். ஆரம்பத்துல ஃபோனே கிடையாது. பிசிஓல காயின் போட்டு பேசுவோம். அவரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. காயின மாத்தி வச்சுட்டு பேசுவேன். காயின் முடிய போதுன்னா, நான் எங்க இருக்கேன்னு கேட்டு, அந்த இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியாவது கால் பண்ணி, இந்த காயின்கள குடுத்து அனுப்புவாரு. நான் காயின் முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு போனேன். காசு இல்ல, பேசல. நீ பேசினே இரு காயின் வரும் அப்படின்னு காயின் அனுப்பிச்சு விடுவாரு. அ எவ்வளோ நேரம் அதெல்லாம் கணக்கே பார்க்காம அனுப்பிச்சு விடுவாரு. நீ பேசு. நீ கட் பண்ணாம பேசு. காயின் வரும். நீ கட் பண்ணாம பேசு. காயின் வரும். அப்புறமா பேஜர். ஃபோன் பண்ணி நம்ம அந்த பேஜர்ல இன்ஃபார்ம் பண்ணா, நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல நின்னுட்டா அவரு கால் பண்ணுவாரு. எங்க இருந்தாலும் கால் பண்ணுவாரு. ஓடி வருவாரு. அவருக்கு வந்து இந்த லவ் சொல்றது, சர்ப்ரைஸ் பண்றது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா, கேரா பாத்துக்கிறது. காலையில ஆஃபீஸ் கிளம்புவேன். கடகடன்னு கிளம்புவேன். நெறைய வேலை பண்ணுவேன். என்ன பண்ணாலும் எனக்கு வேலை முடியாது. கடகடன்னு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தி கிளம்புவேன். அவருக்கு தெரியும். எனக்கு நான் சூடா தான் சாப்பிடுவேன்னு. நான் சூடா சாப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அதனால அவருக்கும் அது பிடிக்கும். வெயிட் பண்ணுவாரு. நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, "நீ பாட்டுன்னு கிளம்புமா. நான் பாட்டுன்னு தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன்னு." 1 நாள் 2 நாள்லாம் இல்ல. அவரு எவ்வளோ நாள் நான் கிளம்புற நேரத்துல வீட்ல இருக்காரோ, அத்தன முறையுமே எனக்கு சாப்பாட அவரு தான் ஊட்டி அனுப்புவாரு ஆஃபீஸ்க்கு. ஊட்டுவாரு. யார் பார்த்தா "ஏங்க யாராவது பார்த்தா என்ன நினைக்க போறாங்க?" "எவன் பார்த்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுறேன்." அப்படின்னு. அதே மாரி அவர் பிசினஸ்ல இருந்ததுனால, நான் லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு போயிருவேன் ஆஃபீஸ்க்கு. சில நேரத்துல டைம் இல்லன்னா லஞ்ச் கட்ட மாட்டேன். மறதியில போயிருப்பேன், சோம்பேறித்தனத்துல போயிருப்பேன். வந்து அவர் லஞ்ச் சாப்பிடும்போது அந்த சாப்பாட தொறந்து பார்த்தாருன்னா, சாதம் கம்மியா இருக்கு. ஆகாம இருக்கும்ல. அளவு தெரியும்ல. 4 பேருக்கு தான் செய்றோம்னா அளவு தெரியும். சாதம் கம்மியா இல்லன்னு உடனே கால் அடிப்பாரு. சாதம் கம்மியா இல்ல, சாப்பாடு எடுத்துட்டு போலேல்ல, நான் கட்டி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு நெறைய நாள் வந்திருக்காரு. மறந்துட்டேங்க, டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேங்க. ஈகோ கிடையாது. ஈகோ கிடையாது. ஜீ அ மேன் வித் 0 ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கேயாவது ஆஃபீஸ்க்கோ அந்த முக்கியமான புரோகிராம், ஆர்டர், ஆல்பம் டெலிவரி எங்கனாலும் கிளம்புவாரு. கால் வலிக்குதுன்னு சொன்னா போதும். சரி அப்படியே போவாரு. "என்னப்பா வந்துட்ட?" அப்படின்னு. "இல்ல கால் வலிக்குதுன்னல்ல, கொஞ்ச நேரம் அமுக்கி விட்டு போறேன்." "அட போப்பா! கால் அமுக்கிறதுக்கு போய் வந்தியா?" "இல்ல கால் வலிக்குதுன்றல நான் உட்காந்து கால அமுக்கிட்டு." யார் வந்தாலும் பார்க்குறாங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா கூட கால் அமுக்கிறதுலேருந்து கை எடுக்க மாட்டாரு. எத்தன பேர் வீட்டுக்கு வந்தாலுமே எனக்கு டீ போட பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் டீ போடுவாரு. இப்ப வரைக்கும் இந்த டெத்துக்கு வந்தவங்கலேருந்து, அதுக்கப்புறம் பார்க்குறவங்கலேருந்து, வீட்டுக்கு யாருன்னா திடீர்னு வந்தாலோ, நான்லாம் டீ போட்டு தர மாட்டேன்ல. அவர் இருந்தா நெறைய டீ போட்டு கொண்டு வந்து அதாவது அசிங்கப்பட மாட்டார். "நீ வீட்ல பொம்பள இருக்க, நான் போய் டீ போட்டு உன் கெஸ்ட்டுக்கு" என் கெஸ்ட் வந்தாலும் அவர் தான் டீ போடுவாரு. அவர் வந்து சும்மா இல்ல. நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரால தான் ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருந்தது. அவர் பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாரு. இந்த அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலலாம் அவர் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் அந்த ஃபோட்டோகிராஃபர் யூனியன்ல வந்து இந்த ஏரியா செக்ரட்டரியா 4 தடவ அன்ன போஸ்ட்டா அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. பயங்கர பிஸி. அதுக்கு நடுவுல ஒரு மனுஷன் பொண்டாட்டியையும், பிள்ளைங்களுக்கும் இவ்ளோ செய்ய முடியுமா? அப்படின்றது தான் எங்களுக்கு. அவரு அதுக்காகவே அவர கட்டி போடுவோம் நாங்க. வீட்ட விட்டு போக்கூடாதுன்னு. அவர் இருந்தா தான் கலாட்டா பண்ணுவோம். செம்மையா கலாட்டா பண்ணுவோம். அவரு இங்கேருந்து வீட்லருந்து வெளிய போனாலே டென்ஷன் ஆயிடுவோம் நாங்க 3 பேருமே. அவரு இருக்கணும். எங்க கண்ணு முன்னாடியே அவரு இருக்கணும். திட்டுவாரு. "நீங்க என்ன உங்க கூடயே இருந்துட்டே இருக்கணும்னு என்ன அடிமை நெனச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ தான் நான் வேல பார்க்கறது? அதெல்லாம் கிடையாது. நீ வீட்ல இருக்கணும். எங்களோட இருக்கணும். எங்களோட இருக்கணும்." அவருக்கு அந்த போஸ்டிங் சம்மந்தமா வேல பார்க்கலாம் போணும்ல. "நீ இரு. ஏய் அங்கங்க புருஷன் வந்து வெளிய போனா போதும்னு நெனைக்கிறாங்க. நீ என்னன்னா வீட்ல இரு, வீட்ல இரு." ஏங்க அது அந்த புருஷங்கங்க. உங்களலாம் நான் வெளிய விட மாட்டேன். நீங்க வீட்ல தான் இருக்கணும். எல்லாம் வெளிய போமாட்டியான்னு கேட்குறாங்க. நீ வீட்லயே இரு, வீட்லயே இருன்னு சாவடிக்கிற என்ன. இல்லங்க வேலைக்கு போலன்னா கூட பரவாயில்லங்க. நீங்க எங்களோட வீட்லயே இருங்கங்க. என்ன உனக்கு டீ போட்டு குடுக்கவா? இல்ல
யோசிக்கவே மாட்டார். எந்த யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, "டீ போடட்டுமாங்க?" அப்படின்னு கேட்டு போய் டீ போட்டு குடுப்பாரு. சண்டை போட்டா எங்க வீட்ல செம்ம சண்டை போடுவோம். செம்ம சண்டை போடுவோம். நாங்க 2 பேரும் செம்ம சண்டை போடுவோம். நான் தான் சண்டை போடுவேன். பயங்கரமா சண்டை போடுவேன். அவரு கம்முனு உட்காந்து கேட்டுட்டே இருப்பாரு. வாய தொறக்கலன்னு சண்டை போடுவேன். நான் பேசுறேன், நீ பதில் சொல்ல மாட்டேன்னு சண்டை சண்டை போட்டு முடிச்ச பிறகு 2 பேருமே சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்னா, யார் முதல்ல சாப்பிட்டாலும் சண்டை இன்னொருத்தர சாப்பிட வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். யார் ஃபர்ஸ்ட்டு எடுத்து சாப்பிடுறாங்களோ அவங்க ஈகோ விட்டாகணும். ஆனா எப்பவுமே 99% அவரு தான் ஈகோ விட்டு சாப்பாடு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து, என்ன கைய கால கட்டி, புடிச்சு வாயில சாப்பாட நொந்தி சாப்பிட வச்சு தான் அடுத்த சாப்பாடு அவர் சாப்பிடுவாரு. எத்தன தடவ சண்டை நடந்தாலும், நான் என்ன கத்துவேன். நீ எனக்கு சாப்பாடு குடுத்தா நான் போயிருவேன் வீட்ட விட்டு எங்கேயாவதுன்னா, பசங்க கிட்ட குடுத்து விடுவாரு. அது சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டா தான். ஆனா மத்த யார்கிட்டயுமே என்ன மரியாதை குறைச்சலா பேச மாட்டாரு. அவங்க, இவங்க அப்படிதான் சொல்வாரு. பிள்ளைங்க கிட்ட மட்டும், "அது சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். இல்ல நான் சாப்பிட மாட்டேன் போ" போன்னுவாரு. அதனால அந்த வேலை மட்டும் வீட்ல சண்டை போட்டா யாருன்னா முதல்ல சாப்பிடுறோமோ, அவங்க வந்து அடுத்தவங்கள சாப்பிட வச்சு தான் சாப்பிடணும். என் பசங்க சொல்லுவான், "2 சண்டை போட்டுக்கிட்டு எங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அடுத்த நிமிஷம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க போறீங்க. உங்களுக்கு இந்த சண்டை தேவையா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் ஓடும். நல்லா தான் இருக்கும். சண்டை போட்டா அன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஜாலியா இருக்கும். அடுத்தது பயங்கர கொஞ்சல்ஸா போயிடுமா, அதனால சரி ஓகே சண்டை போட்டா, அடுத்தது ஏதாவது அவருக்கு அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நீங்க சொல்ற மாரி அந்த பொயட்டிக்கா இருக்கணும், சினிமேட்டிக்கா இருக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருடைய லவ் லாங்குவேஜ் எங்கள நல்லா பார்த்துக்கணும். எங்களுக்கு புடிச்சத செய்யணும். புடிச்சது சாப்பிட வாங்கி தரணும். அதுதான் அவருடைய லவ் லாங்குவேஜ். சினிமா மாதிரிலாம் எங்களுது கிடையாது. ரொம்ப எதார்த்தம். அந்த எதார்த்தத்துல நாங்க புரிஞ்சுகிட்டது அவரோட லவ் லாங்குவேஜ் இதுதான். வேலண்டைன் டேக்கு என்ன பண்ணுவாரு, பசங்க கிட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வந்து நைட்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவாரு. "ஏய் எனக்கே தெரியும்யா, அதெல்லாம் பண்ண போறீங்க. பெரிய சர்ப்ரைஸா எனக்கு தெரியாம எடுத்துட்டு போவாங்களாம். உள்ள வைப்பாங்களாம். அப்புறம் நைட்ல எடுத்து கட் பண்ணுவேன். நீங்க அதெல்லாம் பண்ண போறீங்க. ஏன் என்ன பாத்து சாவடிக்கிறீங்க? கேக்க தவிர வேற ஏதாவது யோசி" அப்படின்னு. "எனக்கு தான் தெரியாதுன்னு தெரியும்ல. நீயே சொல்லு என்ன பண்றதுன்னு." எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நானே சொல்லணுமா? அப்படின்னு கேட்பேன் நான். "இல்ல எனக்கு தெரியல. நீ சொல்லி தானே நான் எல்லாமே பண்றேன்" அப்படின்னுவாரு. விட்டுட்டு போமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. விட்டுட்டு போயிட்டாரு. என்னோட கஷ்டத்த சொல்றதுக்கோ, எனக்கான ஒரு ஷோல்டர் இருக்குல்ல, அது இல்லன்னு நெனைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. மத்தபடி வந்து இட்ஸ் ஓகே. எல்லாரும் பூமிக்கு வந்த எல்லாரும் ஒரு நாள் திரும்பி போய் தான் ஆகணும். இது ரொம்ப ஏர்லி. என்னோட கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. நம்ம நெனைப்போம். நம்ம படிச்சிருக்கோம் கூட. ஒருத்தர் போதும் நம்மளுக்கு. அவங்களுடைய லைஃப் எல்லாம் நான் ரொம்ப திமிரா இருப்பேன். ரொம்ப கர்வம். ரொம்ப கர்வம். எல்லாத்தையுமே குடுத்தது அவருதான். என்னோட பேக் போனே அவர்தான். எங்க போறேன்னு கேட்க மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் டூர், கேர்ல்ஸ் பார்ட்டி, கேர்ல்ஸ் டூர் எங்க கேட்டாலும் அனுப்புவாரு. "எங்க இருக்க? லேட் ஆச்சுன்னா நான் கால் பண்ணி லேட் ஆயிடுச்சுங்க. 10 ஆயிடுச்சு 10, 11:00 வந்துருவேங்க. சேஃபா வீட்டுக்கு வா. பத்திரமா போ சேஃபா. ஏன் இங்க போன? ஏன் இங்க வந்த? யார்ட்ட பேசுற? என்ன பண்ற?" 100% நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நான் காப்பாத்துனேனாலும், அத வைக்கணும்ல. அந்த நம்பிக்கைய வைக்கணும்ல. என்ன பார்க்குறவங்களும் அதான் சொல்லுவாங்க. "உனக்கு என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் மாரிலாம் வராது. எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம்." எதுவும் கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு இல்ல. நான் என்னோட கடமைய கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சுத்தி இருந்த என்னோட ஃபேமிலி, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லாம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. "நீ வந்து வீட்ட பார்த்துக்கல. நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் வீட்ட பார்த்துக்கிட்டேன்னா பார்த்துக்கலன்னு எங்க ஹஸ்பண்ட் தெரியும். நான் ஒரு நாள் காலையில எழுந்து 6 மணிக்கு ஒரு டூர் போறேன்னா, அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சுருவேன். ஏன்னா வெளி சாப்பாடுலாம் என் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, அவருக்கு ஒத்துக்காதுன்னு. அந்த த்ரூ அவுட் த டேக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியாது. உன்ன மாரி பண்ண முடியாது. நான் அவ்ளோ டயட் கான்ஷியஸ். எங்க ஹஸ்பண்ட் இப்ப தான் எல்லாருமே இந்த கேன்சர் அவேர்னஸ் வந்திருக்கு. நான்லாம் 7, 8 வருஷமாவே எங்க வீட்ல பிளாஸ்டிக் யூசேஜ் கிடையாது. ஸ்டீல் குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸு. அந்த மாரி அந்த டப்பா அது மாரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "நீங்க நல்லா சுத்திட்டு இருந்தீங்க போல. உங்க ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாதது நீங்க பார்க்கல போல இருக்கு. அதனால தான் அவருக்கு இந்த வார்த்தைகள்ல தான் என்ன ரொம்ப வலிக்க வச்சுச்சு. உள்ளுக்குள்ள இருந்தவங்களுக்கு அது தெரியாதுல்ல. தெரியும்போது அது ஃபைனலா தெரிஞ்சது. அவர் ரொம்ப
அட்மிட் ஆகுறோம் நானும் அவரும் தான் ஒண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில என்ன கூட்டிட்டு போறாரு. என்ன தெரியும். ஆனா சுத்தி இருக்கவங்கலாம் இதுதான் பேசுனாங்க. என் கூட பொறந்தவங்களே பேசுனாங்க. அவரு சரியா பார்த்துக்கல. நல்லா சாப்பாடு செஞ்சு அதனால தான். கேன்சர் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அப்படியே அந்த அளவுக்கு ஃப்ரீயா விட்டுருந்தாரு. அதுதான் அவருடைய லவ் லாங்குவேஜ். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப எங்க வீட்ல எல்லாரும் சொன்னது, அம்மா, அப்பா பேசல. சொந்தக்காரங்கலாம் சொன்னாங்க, "லைஃபே காலி. நடுத்தெருவுல தான் நிப்ப" அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் சினி ஃபீல்ட்ல இருந்தாரு. அப்புறம் அந்த ஃபீல்ட வச்சு வந்து சொன்னாங்க, தப்பான வேல பண்ணி உன்ன ஊர விட்டு வித்துருவாங்க. என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருந்தது. அவரு என்ன நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிட்டு போனோம். எல்லாமே நல்லா போச்சு. 2 பசங்க. ரொம்ப நல்லா போச்சு லைஃபு. போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர்லாம் ஜனவரி, பிப்ரவரிலாம் மனசுல அவ்ளோ கொண்டாட்டம். அவ்ளோ சந்தோஷம். ஆ பெரியவன் டிகிரி முடிச்சுட்டு 2வது டிகிரி போறான். சின்னவன இன்ஜினியரிங் சேர்த்துட்டோம். செட்டில் ஆயிட்டோம். பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம். அப்படின்னு ஒரு ஜான்வரி, பிப்ரவரிலாம் என்ன சந்தோஷம்னு தெரியாது. அவ்ளோ சந்தோஷம். அவ்ளோ லைஃப்ல வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. அவ்வளோதான். நம்ம பேசினவங்க முன்னாடிலாம், நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு, என் பையன் கல்யாணம் அப்படின்னு ஒரு அடுத்த கோல் வந்து எங்களுக்கு பையன் கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். ஆனா, அதுக்குள்ள எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். ஸோ, ஜெயிச்சுட்டோம். அவ்ளோ மெதப்புல இருந்தோம். ஏப்ரல் 28ஆம் தேதி எல்லாமே காலி ஆயிடுச்சு. திடீர்னு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுனோம். கேன்சர் 3 ஸ்டேஜ்ன்னு சொன்னாங்க. பான்கிரியாட்டிக் கேன்சர். நெறைய கேன்சர் இருக்கு. அதுல வரவே கூடாத கேன்சர் பான்கிரியாட்டிக் கேன்சர் தான். ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு சொல்லல. சொல்லவும் நாங்க விருப்பப்படல. ஏன்னா, அவர் ரொம்ப பயப்படுவாரு. இந்த மாரி நோய்க்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாரு. ரொம்ப ஃபிட்டான ஆளு. நாங்க வந்து எக்சர்சைஸ்லாம் பண்ணவும் மாட்டோம். வாக்கிங் போமாட்டோம். தினமும் வாக்கிங் போவாரு. எக்சர்சைஸ் பண்ணுவாரு. எந்த கஷாயம் குடுத்தாலும் குடிப்பாரு. எல்லாமே பண்ணுவாரு. ஹெல்த்தியா என்னலாம் இருக்கணும்னு நெனச்சு பண்ணணுமோ, அது எல்லாமே பண்ணுவாரு. இது உடம்புக்குன்னு சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லி என்ன குடுத்தாலும் சாப்பிடுவாரு. நான் என்ன சமைச்சாலும் பாராட்டுவாரு. எல்லார்கிட்டயும் சொல்வாரு. என் பொண்டாட்டி மாரி யாராலயும் சமைக்க முடியாது. என் பொண்டாட்டி மாரி யாராலயும் வீட்ட மெயின்டெயின் பண்ண முடியாது. நானே நெறைய தடவ சொல்லுவேன். ஏங்க எல்லாரும் எதிர்க்கே இப்படி சொல்லாதீங்க. எனக்கே கூச்சமா இருக்கு. ரொம்ப அடுத்தவங்க வந்து பொண்டாட்டிய ஓவரா பண்றான் இவன் அப்படின்னு நெனைப்பாங்க. நீங்க அந்த மாரிலாம் சொல்லாதீங்க. அதுக்கு என்ன என் பொண்டாட்டி நான் சொல்றேன். தினமும் அவர் டீ போட்டு குடுத்துட்டு தான் என்ன எழுப்புவாரு. டீன்னு ஒண்ணு நான் போட்டதில்ல. எல்லா வேலையும் கூட செய்வாரு. அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபோட்டோகிராஃபர். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு வேல போக மீதி நேரம்லாம் எங்களுக்கு என்ன பண்ணணுமோ, அதுதான் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாரு. நான் துணி துவைச்சா ஓடி வந்து காய போடுவாரு. நான் பாத்திரம் தேய்ச்சா அவர் வந்து நான் கழுவுறேன்பாரு. நான் வீடு பெருக்குனா நான் துடைக்கிறேன்னுவாரு. எதையுமே என்ன தனியா பண்ண விட மாட்டாரு. வேண்டாம் நீ கஷ்டமா இருக்கும்ல, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. காலையில டீ போட்டுட்டு எழுப்புவாரு. நான் எழுந்துக்க லேட் ஆச்சுன்னா 8 மணி ஆகும். அவருக்கு பசிக்குதுன்னா கூட எழுப்ப மாட்டாரு. "ஏன்பா எழுப்பவே மாட்டேங்கிற? பசிக்கும்ல நீ 5:00 எழுந்து 5:00 நீங்க எழுந்து வாக்கிங்லாம் போறல்லப்பா, பசிக்கும்லப்பா." "பரவாயில்லம்மா தூங்குற, எப்படி டிஸ்டர்ப் பண்றது?" அப்படி சொல்லுவாரு. பயங்கர பிஸியா இருந்தாரு கடைசியா அவரு. பாலிடிக்ஸ்ல இருந்தாரு. அ நெறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருந்ததுனால ரொம்ப பிஸியா இருந்தாரு. எவ்ளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு பண்ண வேண்டியதும், குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியதும் அவர் நிறுத்துனதே இல்ல. இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. அவருக்கு நோய்னா பயம். அவருக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு பயம். எனக்கு மட்டும் தெரியும். குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது. தாங்க மாட்டாங்க. அப்பான்னா உயிரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். அடுத்தடுத்து டெஸ்ட் எடுக்குறோம். ஒவ்வொன்னுமே ரொம்ப மோசமான ரிசல்ட்டா வந்துட்டுருக்கு. டாக்டர் கூப்பிட்டு ரொம்ப கஷ்டம்.
காப்பாத்த முடியாது. நீங்க ரொம்ப பாவம். எந்த கேன்சர் வரக்கூடாதோ அந்த கேன்சர் அவருக்கு வந்திருக்காது. அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் திடீர்னு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போதே என்ன பண்ணாங்க, "நீங்க வாய்ப்பில்ல. இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃபேமிலிக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் அவருக்கு சொல்லல. சின்ன குழந்தைய ஏமாத்தி அனுப்புற மாதிரி, ஒண்ணும் இல்ல, சின்ன கட்டி. அவர் என்ன சொன்னாலும் நம்புவாரு. நான் என்ன சொன்னாலும் நம்புவாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணது இதுதான். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சுட்டா அவ்வளோதான். எல்லா டாக்டர்ஸும் கோஆப்பரேட் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணோம். ஏன்னா, அவருக்கான சர்ஜரி நாங்க பிரைவேட்ல போனப்ப ரூ. 80,00,000 கேட்டாங்க. சரி வீடெல்லாம் வித்துடலாம். எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இது அதுதான். வீடு வித்துடலாம் சர்ஜரிக்கு அப்படின்னு பசங்க நானும் 3 பேரும் டிசைட் பண்ணோம். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் டாக்டர்ஸ் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, "இது இதோட நின்னுடாது. 18 லேக்ஸ்ன்றது வந்து அப்ராக்ஸிமேட் தான். வேற யாருனா இருந்தா நான் பண்ணுங்கன்னு விட்டுடுவேன். உங்கள எனக்கு ரொம்ப தெரியும். பண்றது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தெரியல. நாங்க இங்கேயே பேசுறோம்ன்னு" சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஆப்ரேஷன் ஆச்சு. தியேட்டருக்கு உள்ள அனுப்பும்போது எனக்கு பாய் சொல்லிட்டு போனாரு. அன்னைக்கும் அவங்க சொன்னாங்க திரும்பி வரமாட்டாருன்னு. நெறைய சாமிய வேண்டுனோம். நெறைய பிரார்த்தனை, நெறைய பேரோட பிரார்த்தனை. 13 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. சர்ஜரி நல்லா ஆயிடுச்சுனாலும் வெளியலாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சின்ன சின்னதா ஸ்ப்ரெட்ட எடுக்க முடியாது. ஆப்ரேஷன் முடிஞ்ச மறுநாள் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, மேக்ஸிமம் 1 இயர் ரெடியா இருங்க." அப்பயும் அவருக்கு அது தெரியாது. அவர்கிட்ட நான் போம்போது ஒண்ணும் இல்லன்னு சொல்லணும். சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே நான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லணும். ஆனா நான் அழணும்னா எப்படி அழறதுன்னு எனக்கு தெரியல. பாத்ரூம் போய் உட்கார்ந்து அழுவேன். டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. பைத்தியம் மாரி போவேன், பைத்தியம் மாரி வருவேன். என்ன பண்றேன்னே தெரியாது. ஒரே கோல் அவர காப்பாத்திடணும், காப்பாத்திடணும், காப்பாத்திடணும். என்ன பண்ணியாவது காப்பாத்திடணும். டாக்டர் சொல்லும்போது 1 இயர் தான் சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா, அவரு போம்போது நம்மளும் சூசைட் பண்ணிட்டு 2 பேரும் செத்து போயிடணும் அப்படின்னு யோசிச்சேன். அவருக்கு வந்து முடியல அப்படின்னு போக வேண்டாம். ஏன்னா என்கிட்ட சொன்னதெல்லாம் என்னன்னா, அவரோட உருவம்லாம் மாறிடும். ஆளே மோசமா போயிடுவாரு. அவர் ரொம்ப பார்த்து, பார்த்து, பார்த்து ட்ரெஸ் பண்ணிப்பாரு. அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாரு. எது ஃபேஷியல் பண்ணிக்கணும்னா கூட, நான் எதா பண்ணிக்கிட்டேன்னா எனக்கும் பண்ணி விடுப்பான்னுவாரு. எல்லாத்துலயும் ஆசை அவருக்கு. அப்படி ஒருத்தரு, அவரு அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடிய பார்க்க முடியுமா? எனக்கு பயமா இருந்தது. ஏதாவது வாங்கி சாப்பிட்டுடலாம் 2 பேரும். அவருக்கு தெரியாம அவருக்கு குடுத்துட்டு நானும் செத்துடலாம். அப்படின்னு ரொம்ப யோசிச்சு நெறைய எப்படி பண்ணலான்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் தான் எனக்கு குழந்தைங்க ஞாபகம் வந்தது. 2 பேருமே இல்லன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே. 4 பேருமே செத்து போயிடலாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்க்கமா மனசுல முடிவு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நாளாக நாளாக நம்ம ஏன் குழந்தைங்களோட லைஃப கெடுக்கணும்? அவங்க இன்னும் வாழ்க்கையே பார்க்கலையே! சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். இனிஷியலாவே ஏதாவது பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர காப்பாத்த முடிஞ்சதுன்னா காப்பாத்திட்டோம்னா, ஏன் நம்ம போராடுறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கீமோ குடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. கீமோக்கு போம்போது தான் அவர்கிட்ட டாக்டர் கேட்குறாங்க, "உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நாங்க சொல்லணும். உங்க ஒய்ஃப் வேண்டான்னு கெஞ்சுறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிடவா?" அப்படின்னு என் எதிர்க்க எங்க ஹஸ்பண்ட்ட கேட்குறாங்க. அவரு எதுவும் பதில் சொல்லல. அவருக்கு பயம் வந்துடுச்சு. இப்படி பேசின உடனே. அப்ப டாக்டர் சொன்னாரு, "இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு இனிமேல் நீங்க ஒத்துழைக்கணும்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாகணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. உங்களுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். ட்ரை பண்றோம் காப்பாத்துறதுக்கு இனிமேலு" அப்படின்னாங்க. அப்பயும் அவரு அத நம்பல. வீட்டுக்கு கூட்டு வந்து குழந்தை மாரி என்ன கேட்குறாரு, "எனக்கு கேன்சர் இருந்ததா?" நான் சொன்னேன், "கேன்சர் இருந்ததுப்பா. ஆப்ரேஷன் பண்ணோம். எடுத்துட்டோம். இனிமேல் கேன்சர் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்ப்பா" அப்படின்னு அப்பயும் சின்ன குழந்தைய ஏமாத்துற மாரி ஏமாத்தி கீமோக்கு கூட்டிட்டு எப்படியாவது காப்பாத்திடலாம். கீமோ குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரியல் பிக்சரே வெளிய வந்தது.
ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஃபர்ஸ்ட்டா போச்சு. ஒரு கீமோ 3 நாள். கீமோ முடிஞ்சு வந்தா சாப்பிட முடியாது. மோஷன் போ முடியாது. தண்ணி குடிக்க முடியாது. தூங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நரகமா போயிட்டு இருந்தது. எவ்ளோ நடந்தா அவரு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, "என்ன விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிடாதம்மா. யார் இருந்தாலும் நீ போகாத." பசங்கலாம் வந்து சொல்லுவாங்க, அம்மா நீ தூங்கவே இல்லம்மா. அவரோட இருந்துட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு நாள் இருங்க நாங்க பார்த்துக்குறோம்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்க." சின்ன குழந்தை மாரி நைட் 1 மணிக்கு எழுப்பி சொல்வாரு. "நீ போயிட போறேன்னு எனக்கு பயமா இருக்கும்மா. நீ என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. நான் எங்கேயுமே போமாட்டேன்ப்பா. உன் கூடயே தான்ப்பா இருப்பேன்." 3 கீமோ 3வது கீமோ நெருங்க நெருங்க வொர்ஸ்ட் ஆயிட்டே இருக்கு கண்டிஷன். ரொம்ப வொர்ஸ்ட்டு. ஒரு நிமிஷம் ஓட்டுறதும் அப்படியே பயமா இருக்கும். பயங்கரமா ஜுரம் தூக்கி தூக்கி போடும். சாப்பிட மாட்டாரு. மோஷன் வராது. மோஷன் வராம துடிப்பாரு. தண்ணி குடிக்க மாட்டாரு. பசி கழுவாரு. சாப்பாடு உள்ள போகாது. இன்னும் 3 கீமோ இருக்கு. தாண்டிட்டாருன்னா ஜெயிச்சுடுவோம். அப்படியே 4வது கீமோ கூட்டு போறோம். பயங்கர ஜுரம் அவருக்கு நிக்க முடியல. இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிளட் கவுண்ட் 3க்கு 3, 3, 4ன்னு இறங்கிட்டே இருக்கு. போற வரவங்க கிட்டலாம் கெஞ்சி பிளட் ஏத்து. ஒவ்வொரு கீமோக்கும் 4 யூனிட் 3 யூனிட் பிளட் ஏத்துவோம். பிளட் எங்க போகும்னே தெரியாது. கடைசியா அந்த பிளட் ஏத்திட்டு டாக்டர் பேசிட்டு, "ஏன் இவ்ளோ ஃபீவர் வருதுன்னு?" உடனே பெட் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. பெட் ஸ்கேனுக்கு முன்னாடி லோக்கல் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு சிடி எடுத்து பார்த்துட்டு, அதுக்கு முன்னாள் வந்து சாப்பிடவே இல்ல அவரு. அவர்ட்ட சொல்றேன் நான், "சாப்பிடவே மாட்டேன்றியேப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. நீ பயப்படாதம்மா. நான் உன்ன விட்டுட்டு எங்கேயுமே போமாட்டேன்ம்மா. நான் எங்கேயும் போவே மாட்டேன். நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்." பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. டாக்டர் பார்த்தோனே சொல்லிட்டாங்க, "முடிஞ்சு போச்சு அவ்வளோதான்." இன்னும் எவ்வளோ நாளுன்னு தெரியல. பயந்துட்டே ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அவர் பெட்ல. "என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சுன்னு?" கேட்குறாரு. "பொய் சொல்லாத. ஏதோ சொல்லியிருக்காங்க டாக்டர்." "ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. லிவர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. லிவரு, லங்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல, வாமிட். எதுவுமே பண்ண முடியல அவரால. ஒரு மனுஷன் வாழ்க்கையிலேயே நரகத்த பார்க்குறான்ல. அத பார்த்து நான் நரகத்த பார்த்துட்டேன். நம்ம ரொம்ப அன்பா நேசிச்ச ஒருத்தவங்க வாழும்போதே இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத நம்ம கூட இருந்து பார்க்குறோம்ல, அத விட பெரிய தண்டனை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு மேக்ஸிமம் 3 மாசம்னு சொன்னாங்க. பயங்கர பெயின் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. கத்திட்டே இருப்பாரு. 24 மணி நேரம் வலி, வலி, வலின்னு கத்திட்டே இருப்பாரு. என்ன பண்றதுன்னே தெரியாது நம்மளால. எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படிதான் வலிக்கும், அப்படிதான் கத்துவாங்க. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அவங்க சொல்ற ஒரே உங்களுக்கு தெரியாதா? என்ன பிரச்சனைன்னு? அவங்களுக்கு அப்படிதான் வலிக்கும். வலிக்கும் ரைட். அது வலிக்காத மாரி பார்க்கணும்ல. எந்த டாக்டருமே அதுக்கு வந்து தீர்வே சொல்லல. அப்படிதான் வலிக்கும், அப்படிதான் வலிக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சா கூட ஒருத்தர் பக்கத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத எப்படி பார்க்கறது? இந்த மார்ஃபின் டேப்லெட் அவர் அப்படியே மயக்கத்திலேயே வச்சுட்டு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வலிக்கு மட்டும் தான் கண்ண தொறப்பாரு. கடைசி நாள் வந்து ஐசியூல வச்சு கஞ்சி குடுத்தாங்க. நான் தான் குடுத்தேன் கடைசி கஞ்சி. வாமிட் எடுத்து, 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 எடுத்து திருப்பியும் ஐசியூல வேற இன்னும் அட்வான்ஸ் ஐசியூ கொண்டு போனாங்க. முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அவரு உடம்பு துடிக்க ஆரம்பிச்சது. நைட்டெல்லாம் ஒரு ஃபுல் நைட் ஐசியூல நிக்கிறேன். கண்ண தொறந்துகிட்டே உயிர் போக துடிக்கிறாரு. டாக்டர்ஸ் கிட்டயும், நர்ஸ் கிட்டயும் கேட்கிறேன். இவரு இவ்வளவு துடிக்கிறாரு என்ன அவர் கடைசி மூச்சுல இருக்காரு. இது வந்து நம்ம ரொம்ப நேசிச்சு நம்ம கூடவே இருந்த ஒருத்தர் இவ்ளோ கஷ்டப்படுறத நம்ம கண்ணால பார்க்கறது எவ்வளவு பெரிய தண்டனை. நான் மட்டும் இல்ல, என் குழந்தைங்க. நாங்க 3 பேரும் துடிக்கிறோம். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. விடிய விடிய அவர் உயிர் போக துடிக்குது. நாங்க வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது சொல்லிட்டே இருப்போம்.
என்னானாலும் நீ உயிர விட்டுறக்கூடாதுப்பா. என்னானாலும் நீ உயிர விட்டுற எங்களுக்காக நீ வாழணும்." அப்படின்னு நானும் பசங்களும் பேசிட்டே இருப்போம் ரிப்பீட்டடா அவர்கிட்ட. "நீ என்ன நடந்தாலும் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து மீண்டு வந்து எங்களுக்காக வாழணும்." அந்த கடைசி நைட்டு போய் நாங்க 3 பேரும் அவர் காதுல சொல்றோம், "நீ போயிடுப்பா போதும். போதும் எங்களுக்காக நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். போயிடுப்பா." காலையில டாக்டர் 9 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க ஐசியூல, "உங்க வீட்டுக்காரர் போயிட்டு." ஏன்னா எனக்கு என்ன ஆக்சுவலா தோணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த நிமிஷம் நான் அவ்வளோ ரிலீஃபா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போதும், போதும் அந்த மனுஷன் பட்ட கஷ்டம்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாரி பிரமையாயிடுச்சு. என்ன பண்றோம்? என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்ன பண்ண போறோம்? குழந்தைங்க என்ன பண்ண போறாங்க? 3 பேருமே வந்து என்ன பண்ணோம்னு தெரியாம ஒரு மாரி ஃப்ரீஸ் ஆயிட்டோம். அவரு இறந்தாரு. 16 நாள் காரியம் முடியிற வரைக்கும் அங்க இங்க ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. காரியம் முடிஞ்ச மறுநாள்லேருந்து வீடு காலி ஆயிடுச்சு. நாங்க 3 பேர் தான். கதவு மூடிட்டு 3 நாள் 4 நாள் கூட அழுவோம். சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்கள அதுக்கப்புறம் வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நாங்க என்ன பண்றோம்னு பார்க்கறதுக்கும் யாரும் கிடையாது. 3 பேராலயும் எழுந்துக்க முடியாது. 3 பேராலயும் சாப்பிட முடியாது. இதே மாரி 2, 3 நாள் ஆனா கூட ஒரே ரூம்ல ஒரு வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல படுத்துட்டுருப்போம். ஒருத்தர பார்த்து ஒருத்தரால பேசிக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. எங்களால ஆக்சுவலா நார்மல் லைஃப்க்கு வரவே முடியல. கிட்டத்தட்ட 3 மாசம் ரொம்ப இதே மாரி ஸ்ட்ரகிள்ல தான் 3 பேருமே போராடிட்டு இருந்தோம். எங்க சின்ன பையன் வந்து அப்பா தனியா இருப்பாரு. ஏன்னா அவனும் அவங்க அப்பாவும் பயங்கர ஒரு மாரி உயிரு. அப்பா புள்ள இவ்ளோ உயிரு நான் பார்த்ததில்ல. அவ்ளோ உயிரா இருப்பாங்க அவங்க. அவரு எங்க மேல அப்படிதான். ஆனா எங்க எல்லார விட அவன் மேல. அவன் தினமும் நைட் ஆனா என்ன அப்பா கூப்பிடுறாரு. என்ன அப்பா கூப்பிடுறாரு. நான் அப்பாட்ட போயிடுவேன்ம்மா. நான் இல்லாம தனியா இருக்க மாட்டேன். அவரு அப்பா தனியா இருக்க மாட்டாரும்மா. தேடுறாரும்மா என்ன. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கைய புடிச்சுக்கிட்டே ராத்திரிலாம் அவன் கைய புடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுலேருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணாங்க. மாரலா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா விதத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னாங்க. எல்லாருக்கும் ஒரு அளவு தானே அவங்கவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குல்ல. எல்லாரும் அத பார்க்க போயிடுவாங்கல்ல. அவர் இறந்த உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சாங்க. நாங்க பழைய மாரி வந்துருவோம்னு நெனச்சாங்க. அதனால அவங்கவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. எங்களால அதுலேருந்து வெளிய வர முடியல. 3 மாசம் பயங்கர போராட்டமா இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல நானே யோசிச்சேன். இத இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கோமே! நம்ம ஓகே நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டோம். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு லைஃப் இருக்குல்ல. அவரு இருந்தாலும் அத தானே விரும்புவாரு. "நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? என் குழந்தைங்க லைஃப் இப்படி பண்ணிட்ட? நான் உன்ன நம்பி தானே விட்டு போயிருக்கேன். நீ பார்த்துக்க கூடாதா?" அப்படின்னு அவரு என்ன கேட்டுருவாரோ! அவர் ஆத்மா கஷ்டப்படுமோ? அவரு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருக்காரு. இப்பவும் நாங்க அவரு எங்க கூட இருக்காருன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்ப அவரு எவ்ளோ கஷ்டப்படுவாரு. என்கிட்ட நேரா கேட்க முடிஞ்சா பரவால்ல. அவரால கேட்க முடியாது. அப்ப அவர் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பார்ல. என் குழந்தைங்கள இப்படி விட்டுட்டியேம்மா! உன்ன நம்பி தானம்மா நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு. அப்புறமா யோசிச்சேன். என்ன நானே டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ்ல எங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். பெருசா பேக்ரவுண்ட் இல்லாததுனால, ஃபினான்ஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுச்சு. என்னோட ரெகுலர் ஆஃபீஸ்க்கு நான் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன். நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது என்ன? அவரு என்ன ஆசைப்பட்டாரோ, அத வந்து நம்ம காப்பாத்தி குடுக்கணும். அவரு என்ன சாதிக்கணும்னு நெனச்சாரோ, அத நம்ம செய்யணும். அவர் 2 குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு நெனச்சாரு. அவங்கள ஒரு பெரிய பொசிஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சு, அத பார்த்து அழகு பார்க்கணும்னு நெனச்சாரு. அவங்களோட ஃபேமிலி அவரு வந்து வளர்ந்ததெல்லாம் ரொம்ப ஏழ்மையில வளர்ந்தாரு. அதனால அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப புறக்கணிச்சிருக்காங்க அவர. அதனால அவருக்கு என்ன ஆசைன்னா, குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு, "நீங்க உங்கள விட நாங்க கம்மி இல்ல." அப்படின்னு அவரு காட்டணும்னு நெனச்சாரு. அப்படிதான் அவர நானும் காட்டணும்னு நெனச்சேன் அவரு இருக்கும்போது.
ஆனா அது அவரு இல்லனாலும் அவரு கனவு அப்படியே தானே இருக்கு. அப்ப அந்த கனவ யாரு நிறைவேத்துறது? நான் தானே பண்ணணும். என்ன நம்பி தானே அவரு அத விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப நான் இதே மாதிரி இருந்தேன்னா, அப்புறம் இதெல்லாம் யார் செய்யறது? என்ன ஒரு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. "நீ இப்படி இருந்தீன்னா, உன்ன நாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும். நீ இப்படி இருந்தீன்னா, அந்த குழந்தைங்க என்ன ஆகும்?" பேசினத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுனது ஒண்ணு மட்டும் தான். நான் கிடையாது. இப்ப யோசிக்க வேண்டியது நான் என்ன பத்தி கிடையாது. என் குழந்தைங்கள பத்தி. அவரு எந்த இடத்துல என் குழந்தைங்கள கொண்டு போய் நிறுத்தி காட்டணும்னு நெனச்சாரோ, அந்த இடத்துல நிறுத்தி நான் எல்லார் எதிர்லயும் காட்டணும். அவரு ஆசைப்பட்டது என்னவோ, அத செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூசுவல் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அது எனக்கு பத்தல. அந்த காசு பத்தல. அவரு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு பாக்கெட் மணி. அவரு போனதுக்கப்புறம் அது ஃபினான்ஷியலா கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிச்சது. சின்ன பையனோட ஃபீஸ் ஜாஸ்தி, பெரிய பையனோட ஃபீஸ் ஜாஸ்தி. சாப்பிடணும், சர்வைவ் ஆகணும். நைட் ஷிஃப்ட் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். டே ஷிஃப்ட் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கு நடுவுல 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏர்லி மார்னிங் 4:30 ஒரு கிளாஸு. நைட் ஷிஃப்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். டே ஷிஃப்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில அட்வைசரா ஜாயின் பண்ணேன். டெய்லரிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சேன். என்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணி என்ன நான் எப்படி டைட்டா வச்சுக்க முடியுமோ, அப்படி வச்சுக்கிட்டு, அவர் கனவுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி நான் கம்முன்னு விட்டுட்டு, எதுவுமே பண்ணலன்னா, அப்போ நிஜமாவே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நெனச்சது வேஸ்ட் இல்ல. நான் ஜெயிச்சிட்டோம்னு எப்படி காட்டணும்? அவரு போயிட்டாருன்னா நாங்க தோத்துட்டோமா? இல்லல்ல. அவரு கனவு இருக்குல்ல. அவரு கனவ நான் நிறைவேத்தணும்ல. அதுதானே அவரு எனக்கு குடுத்துட்டு போன வேல. அந்த வேலைய முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும். என் குழந்தைங்கள ஒரு இடத்துல விடுற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும். நான் யோசிச்சது என்னன்னா, எனக்கு என்ன இருக்கு வாழ்க்கை? இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லன்னு நெனச்சேன். ஆனா, இல்ல எனக்கு இப்பதான் வாழ்க்கை இருக்கு. அவரு இருந்தா நான் இல்லனாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அவரு பண்ணியிருப்பாரு. ஆனா, இப்போ அம்மா இடத்துலயும், அப்பா இடத்துலயும் நான் இருக்கேன். அப்ப அது 2த்தையும் சேர்த்து நான் தானே அதெல்லாம் பண்ணணும். அப்ப அதனால நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் பிஸியா வச்சுக்கணும். என்னலாம் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமோ, அதெல்லாம் பண்ணணும். ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடணும் குழந்தைங்கள. அப்பதான் நம்ம லைஃப் வந்து பூர்த்தி அடையும். அவரோட லைஃப் பூர்த்தி அடையும். அவரோட கனவு நிறைவேறணும். அதுக்கு மட்டும் தான் நான் இப்போ ஓடிட்டுருக்கேன். அத பார்த்து அவரு எப்பவுமே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாரு. இது வந்து ரொம்ப சாதாரணம் கிடையாது. வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் பொம்பளைங்க நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்ட விட்டு வெளிய வர்றதுன்றது சும்மாலாம் கிடையாது. பக்கத்திலேயே என்னோட இன்லாஸ்லாம் இருக்காங்க. நான் எல்லாரும் போலயும் பொட்டு வைப்பேன், பூ வைப்பேன், மெட்டி போடுவேன். ஏன்னா, என்ன தெரியாதவங்களுக்கு எனக்கு எங்க ஹஸ்பண்ட் இல்லன்னு யாருக்கும் தெரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அவர் என்னோட கூட தான் இருக்காருன்னு நான் நம்புறேன். அப்ப நான் ஏன் அதெல்லாம் இல்லாம இருக்கணும்? அதனால நான் பொட்டு வைப்பேன், பூ வைப்பேன், மெட்டி போடுவேன். இதெல்லாம் பார்த்து எவ்வளோ காசிப் பண்ணாங்க. என்னைய எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும்னு நெனச்சாங்க. எல்லா இடத்துலயுமே என்னோட காத மூடிக்கிட்டேன். என்னோட கண்ண மூடிக்கிட்டேன். என்னோட வாயும் மூடிக்கிட்டேன். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். இவங்களலாம் பார்க்க வேண்டாம். இவங்க பேசுறதெல்லாம் கேட்க வேண்டாம். ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது எனக்கு. இது எல்லாத்தையும் மீறி வெளிய வர்றதுக்கு. ஹஸ்பண்ட் இறந்த பொண்ணுங்க ரொம்ப கஷ்டம். ஆனா, ஒரு ஜென்ஸுக்கு வந்து வைஃப் இறந்துட்டாங்கன்னா, இந்த சொசைட்டி அந்த அளவுக்கு மோசமா நடத்துறதில்ல யாரையும். ஆனா, ஹஸ்பண்ட் இறந்துட்டா பொண்ணுங்கள ரொம்ப மோசமா நடத்துறாங்க. அது ரொம்ப வலிக்குது. எந்த இடத்துக்கும் நம்மள வந்து மதிச்சு கூப்பிடுறதில்ல. எனக்கு பரவால்ல. என்னை யார் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நான் போய் நின்னுக்கிறேன். அப்படின்னு நான் தோணுச்சு. இப்போ நான் கம்முனு உட்காந்துட்டேன்னு வைங்களேன், இது வரப்போற அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இத இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்கல்ல, இந்த செயின யாரு பிரேக் பண்ணுவா? இப்போ கேட்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க, நீங்க சென்னையில தானே இருக்கீங்க. இங்கலாம் கூட இந்த மாரிலாம் நடக்குதா? இது மாரிலாம் கிராமத்துல தானே பண்ணுவாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் கிடையாது. இங்க ரொம்ப வொர்ஸ்ட்டா நடக்குது. எல்லா நல்லது கெட்டதுக்கும் நம்ம எதிர்க்கயே பக்கத்துல இருக்கிறவங்களலாம் கூப்பிடுவாங்க. நம்ம எதிர்க்க நம்மள பர்ப்பஸா அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்ல. ஆனா இதுவும் அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. வீட்டுக்காரர் இல்லன்னா, யாருமே மதிக்கிறதில்ல. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பொண்ணு அப்படின்ற இடத்துக்கு அந்த மரியாதைலாம் இல்ல. இது ஆம்பளைங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பொம்பளைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எந்த இடத்துலலாம் போராட வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? ஒண்ணு பணத்துக்கு, இன்னொன்னு ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு, இன்னொன்னு இந்த சொசைட்டியோட போராடணும். எல்லாத்தோடயும் பொண்ணுங்க போராடிட்டு தான் இருக்கணும். ஆனா, போராடுறத நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாதுன்னா, நான் ஒரு கோல செட் பண்ணிட்டேன்னு வைங்க.
எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் ஒரு ஹைட்ட காமிச்சுட்டேன்னா, இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, புருஷன் இறந்த உடனே, அவங்கள ரொம்ப வர்ஸ்ட்டா நடத்தி, அது எவ்வளோ வலிக்கும். புருஷன வாரி குடுத்துருக்கோம். பூ வையி, பொட்டு வை, வளையல போடு, அத உடை, இத உடை, இப்படி இரு, யார் எதிர்க்கயும் வரக்கூடாது, மூலையில உட்காரு. பொண்டாட்டி செத்துட்டா ஆம்பளைங்கள உட்கார வைக்கிறாங்களா அந்த மாதிரி? 16 நாள் உட்கார வைக்கிறாங்களா? யார் எதிர்க்கயாவது நீ உன் பொண்டாட்டி இல்ல, நீ எதிர்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல புருஷன பார்த்து திரும்பி போயிடுறாங்களா? அப்படிலாம் யாரும் பண்றதில்ல. ஆனா லிட்டரலா என்ன பார்த்து பண்ணாங்க. நான் என்ன யாராவது கெட்டு போயிடுவாங்கன்னு நெனைக்கணுமா? இல்லல்ல. நம்ம வாழ்க்கைய நோக்கி ஓடிட்டுருக்கோம். அந்த வலிலாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. வீட்ல இருக்கவங்களே அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப அத யாருனா பிரேக் பண்ணணும். எனக்கு பூ வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. பொட்டு வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா, நான் இப்படிதான் காட்டிக்கணும். நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். நான் பூ வச்சுப்பேன். நான் பொட்டு வச்சுப்பேன். நான் மெட்டி போட்டுப்பேன். நான் நார்மலா தான் இருப்பேன். ஏன்னா, அடுத்து வரப்போறவங்க யாரையுமே உன் புருஷன் செத்துட்டா, என்ன பார்த்து இவங்க இருக்கிற மாரி இருக்கணும்னு காட்டிடக்கூடாது. இவங்கள மாரி தான் தைரியமா இருக்கணும்னு காட்டணும். என்ன பார்க்குற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க தைரியமா இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கன்னு தாங்கிக்கிட்டீங்க. வேற யாருனா தாங்கிக்க மாட்டாங்க. நாங்கலாம் கஷ்டப்படுவோம். நீங்க 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 போல்டுன்னு கூட சொல்றதில்ல. நீ தைரியமான ஆள். அதனால தான் நீ எல்லாத்தையும் கடந்து வர. நான் தைரியமான ஆளா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் வெளிய தைரியமா காட்டிக்கிறேன். நான் காட்டிக்கலன்னா எனக்கு நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க? நான் உடைஞ்சு விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண போறதில்ல. நான் 2 நாள் சாப்பிடலனாலும், என் குழந்தைங்க 2 நாள் சாப்பிடலனாலும் யாரும் வந்து எனக்கு குடுக்க போறதில்ல. நான் தான் அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும். வேற யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நீ அவங்க சொல்ற வார்த்தை தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. "நீ எல்லாத்தையும் பாப்ப. நான் தைரியமா போறேன்னா, நீ எல்லாத்தையும் பாத்துருவ. அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. உன்னால தாங்கிக்க முடியும்னு தான் கடவுள் இப்படி குடுத்துருக்கான்." இது ஒரு பேச்சான்னு எனக்கு புரியல. இது கேட்கிறவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? பரவால்ல. என்ன வேணா சொல்லட்டும். யாருனாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். என்னால முடிஞ்சது, என்னால என்ன பெஸ்ட்டா என் குழந்தைங்களுக்கு குடுக்க முடியுமோ, அத நான் குடுப்பேன். என் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, என்னை யார் பார்த்தாலும் சரி, நான் என்ன பார்த்து சொல்லணும். இப்படிதான் இருக்கணும். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். தைரியமா தான் இருக்கணும். யாருக்காகவும் உட்கார்ந்திருக்க வேண்டாம். வீட்டுக்காரர் இல்லனாலும் ஓடலாம். என்ன விட நெறைய பேர் நான் பார்த்தேன். அவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, ஓகே. அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் கஷ்டப்படல. நம்மளுக்கு படிப்பு இருக்கு. நம்மளால சம்பாதிக்க முடியும். நம்மளால எல்லாம் எனக்கு இப்ப தேவை ஒண்ணே ஒண்ணு தான். ஹெல்தியா இருக்கணும் போதும். நான் ஹெல்தியா இருந்தா, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுருவேன். என்னை யார் வேணா, என்ன வேணா பேசுங்க. எனக்கு பிரச்சனையே இல்ல. யார் பேசுறதும் நான் கேட்க போறதில்ல, பார்க்க போறதில்ல. ஒண்ணுமே சொல்லவும் போறதில்ல. இதெல்லாம் நான் பண்ணேன்னா, என்னோட கோல நோக்கி போயிட்டுருக்கேன்ல, அதெல்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். நாய் கத்திட்டு இருக்கும்போது, நாய் கூட சண்டை போட்டா, நான் வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர முடியுமா? கண்டிப்பா சேர முடியாது. சூப்பரா என் பசங்கள செட்டில் பண்ணி, என் பெரிய பையன லா படிக்க வைக்கிறேன். சின்ன பையன் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். 2 பேரும் செம்மையா முடிச்சு வந்தோனே, பெரிய போர்டா அடிச்சு, வீட்டு வாசல்ல மோகன் பசங்க, மோகன் பசங்க அப்படின்னு அவங்க அவங்க என் பசங்களோட பேர போட்டு, அவங்களுடைய அந்த டிகிரிய டீட்டெயில்ஸ போட்டு, பெரிய போர்டு அடிச்சு நான் ஒட்டுவேன். அத பார்த்து வயிறு எரிஞ்சு சாவுங்க. இவ்ளோ பெரிய இழப்பு, இவ்ளோ பெரிய கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும், நான் லைஃப முடிச்சுக்கணும்னு நெனச்சிருந்தா முடிச்சிருந்திருக்கலாம். நான் யோசிச்சேன். கண்ண மூடி யோசிக்காம முடிவு எடுத்திருந்திருந்தா, டக்குன்னு எல்லாமே அந்த நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். ஆனா, நான் அத மீறி நான் இருக்கேன்னா, அவருடைய கனவு. அ என்னோட என்னோட எல்லாமே ஒண்ணு தான். அவரு தான். என் லைஃபு அவரு தான். எல்லாமே எனக்கு ஒருத்தர் இருந்தார்ல, அவரு தான். அவரோட தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறோம். நான் கனவுல கூட நினைக்காதது என்னன்னா, எனக்கு முன்னாடி அவரு போயிடுவாருன்னு. திடீர்னு இந்த மாரி ஆயிடுச்சு. ஓகே. ஆனா நான் போணும்னு நெனச்சிருந்தேன். போல. ஏன் போலன்னா, அவரு குழந்தைங்க என்கிட்ட நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. அது வந்து அவருடைய கனவு. அவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல உடம்பு சரியில்லன்னு தெரியும்போது கூட அவர் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் அழுதாரு. என் குழந்தைங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே! அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பண்ணணுன்றது தானே அவருடைய ஆசையா இருந்துச்சு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு என்ன கார்டியனா விட்டு போயிருக்காரு. அவரு எங்களுக்கு இப்ப கார்டியன் ஏஞ்சலா இருக்கிறாரு. அது ஓகே. ஆனா, இங்க இருந்து செய்ய வேண்டியது நான் தானே!
அத நான் செய்யாம போயிட்டேன்னா, அப்ப என்ன ஆகும்? எப்பவுமே நெனைக்கிற ஒண்ணு தான் இது. நான் இப்ப ஏதாவது இங்க ஃபுல்ஃபில் பண்ணாம விட்டுட்டா, அந்த அந்த மனசு எவ்வளோ துடிக்கும். நம்மட்ட பேச முடிஞ்சுச்சுன்னா கன்வே பண்ணலாம். கன்வே பண்ண முடியாம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால, இல்ல அவரோட கனவ நான் நிறைவேத்தணும். கண்டிப்பா அத சாதிக்கணும். அதுவரைக்கும் நான் இருக்கணும். ஸோ, கஷ்டம் எல்லாருக்குமே லைஃப்ல வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அதது அவங்கவங்க ஃபேஸ் பண்ணும்போது, அந்தந்த கஷ்டம் பெரிய பெரிய கஷ்டம், பெரிய பெரிய வலி தான். ஆனா, அதுலருந்து நம்ம மீண்டு எப்படி வெளிய வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, "நம்ப ஆசைப்பட்டவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டா, நம்மளும் போணும்னு அவசியம் இல்ல." அப்படின்றது லேட்டா தான் நான் யோசிச்சேன். நம்ம போணும்னு அவசியம் இல்ல. அவங்களோட கனவு என்ன? அவங்க என்ன நெனச்சாங்க? அவங்க என்ன சாதிக்கணும்னு நெனச்சாங்க? அதெல்லாம் நம்ப பண்ணா, அவங்க நம்ம பக்கத்திலேயே இருந்து சந்தோஷப்படுவாங்க. அப்ப இன்னொன்னு நம்மள மாரி 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்மளும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாரி போயிட்டா இப்படிதான் ஆகணும். வாழ்க்கை சூன்யமாகணும் அப்படின்லாம் கிடையாது. அடுத்த கட்டத்த நோக்கி போயி, அத அத சாதிச்சுட்டோம்னா, அப்ப அவங்க பேர் சூப்பரா வரும்ல. மோகன் ஃபேமிலி, மோகன் ஒய்ஃபு, மோகன் விட்டுட்டு போனா கூட அந்த இடத்துலருந்து அவங்க ஒய்ஃபு அத வந்து நிறைவேத்திருக்காங்க. அவங்க குழந்தைங்கள நல்லபடியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருக்காங்க. அப்படின்னு ஒரு பேரு, மோகனோட ஃபேமிலின்னு ஒரு பேர் வரும்ல. அந்த பேருக்காக நான் போராடுறேன். அது மாரி எல்லாருமே அவங்கவங்க ஃபேமிலில யாருக்காக போராடணும்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்காக போராடி, சாதிச்சு லைஃப வந்து சூப்பரா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயி, நம்ப யாரு? நம்ம என்ன பண்ண வந்தோம்? இந்த உலகத்துக்கு என்ன என்ன வந்தோம்? தனியா தான் வந்தோம். அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு நாள் வேண்டியவங்க. எல்லாரும் ஒரு கஷ்டத்த அனுபவிக்க வேண்டியவங்க. அந்த அந்த கஷ்டம் வந்து முடிஞ்சிச்சுன்னா, இந்த ரீசென்ட்டா நான் அந்த நீயா நானால கோபிநாத் அவர் சொன்னது வந்து ஒரு கிளிப்ஸ் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன். கடந்த கால வாழ்க்கையினுடைய சுமைய தூக்கிட்டு சுமக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப வேதனை. அத தூக்கிட்டே சுமக்காம, அந்த சுமைய கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு, சாதிக்கிறதுக்கு போராடி, அடுத்த கட்டத்துக்கு போணும். எல்லாருமே அத பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த பெண்ணோட கண்ணீர், கோபம், கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.